ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஹோம்மேடாக செய்யக்கூடிய ஒரு ஹேர் ஆயில் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஹேர் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே யூஸ் பண்ணலாம். இது கோல்டு இருக்குது, இல்லை எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, வீசிங் இருக்குது, யார் வேணாலுமே இது நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால், இச்சினஸ், தலையில் வந்து வரக்கூடிய டேண்ட்ரஃப், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஹேர் பிரேக்கேஜ் ஆகிறது, ஸ்ப்ளிட் எண்ட்ஸு, இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு நம்ம எடுத்துக்கிட்ட பொருள்கள் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 3 பொருள் மட்டும்தான் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இந்த 3 பொருளுமே நம்மளுக்கு வந்து ஹேர் லாஸ்லேருந்து ஹேர் பிரேக்கேஜ்லேருந்து எந்த ஸ்ப்ளிட் எண்ட்ஸாக இருக்கட்டும், எது இருந்தாலுமே உங்களுக்கு வந்து இந்த ஆயில் நீங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு ஹேர் ப்ராப்ளம்லாம் வந்து கண்டிப்பாக வந்து க்யூர் ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த ஆயில் வந்து ரெடி பண்ணி நீங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க. வாங்க இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்டேக்காக, அதாவது நீங்கள் ஆயில் மட்டும் நீங்கள் வந்து தலைக்கு தேய்க்காமல் இன்டேக்காகவும் நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது உங்களோட ஹேர் க்ரோத்துமே நல்லா விசிபிளாக நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அந்த டிப்புமே உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டு பார்த்திங்கன்னா தேங்காய் தான். நம்ம வந்து தேங்காய் அரைச்சி நம்ம தேங்காய் பால் மட்டும் எடுத்துக்க போகிறோம். இந்த தேங்காய் பாலில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபேட்டி ஆசிட் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் வந்து இருக்குது. இது வந்து நம்மளுக்கு வந்து ஹேரை வந்து நல்லா டீப்பாக நரிஷ் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த்தனாக ஹேரை வந்து நல்லா க்ரோத் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கேல்போட ஹெல்த்துக்குமே இது ரொம்பவே நல்லது. நம்ம ரெண்டாவதாக எடுத்துக்கிட்டது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாக்ஸ் சீட் தான், ஆலிவ் விதை சொல்லுவாங்க தமிழில். இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விட்டமின் இ அண்ட் பி இருக்குது. நம்ம ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ராங் அண்ட் ஹெல்த்தியராக வளர்கிறதுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஹேரில் வந்து பிரேக்கேஜு, ஸ்ப்ளிட் எண்ட்ஸு, ஃப்ரிஸினஸ்ஸு இந்த மாதிரிலாம் இல்லாமல் பார்த்துக்கும். ஸ்கேல்ப்புமே நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி ஹேர் ஃபாலிகல்ஸுமே நல்லா ஸ்ட்ரென்த்தனாக வச்சுக்கும். இதில் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஸ்கேல்ப் இருக்கக்கூடிய இச்சினஸ், டேண்ட்ரஃப், எக்ஸிமா இது எல்லாமே நம்மளுக்கு கண்ட்ரோல் ஆகி நம்ம ஸ்கேல்போட பிஹெச் லெவல்ஸையும் வந்து பேலன்ஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹேர் க்ரோத்துமே இது வந்து ரொம்பவே நல்லது. ஹேர் க்ரோத்துமே நல்லா ப்ரொமோட் பண்ணி கொடுக்கும். நம்ம மூணாவதாக எடுத்துக்கிட்டது வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலையில் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃபைபர், கால்சியம், பாஸ்பரஸ், அயன், விட்டமின் ஏ, பி, சி இருக்குது. இதில் ஆன்டி ஃபங்கல் அண்ட் ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து டேண்ட்ரஃப் கண்ட்ரோல் பண்ணி ஸ்கேல்போட இன்ஃபெக்ஷனுமே நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ப்ரீமெச்சூராக வரக்கூடிய கிரே ஹேர்ஸ்க்குமே நம்மளுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணி நல்லா முடி கருன்னு வளர்த்துக்குமே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹேர் ஃபாலுமே நம்மளுக்கு வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணி நம்மளுக்கு வந்து கொடுக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுட்டேன். மிக்ஸி ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் ஃப்ளாக்ஸ் சீடும் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து நம்மளுக்கு தண்ணிக்கு பதில் நம்ம வந்து இந்த தேங்காய் பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல ஒரு திக்கான பேஸ்ட்டுக்கு வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் மட்டுமே சேர்த்துக்கோங்க, தண்ணி சேர்க்காமல் அரைங்க. இப்போ ஒரு இரும்பு கடாயை வச்சுக்கோங்க. என்கிட்ட இரும்பு கடாய் இல்லாதனால நான் நார்மலாக யூஸ் பண்ணுற கடாயை சேர்த்துக்கிட்டேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் செக்கில் ஆட்டின தேங்காய் நான் வந்து சேர்த்துக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்ச வந்து அந்த பேஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து ஆயில் சூடாகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து இந்த பேஸ்ட்டை வந்து ஆயில் ரொம்ப சூடானதுக்கப்புறம் நீங்கள் சேர்க்கும்போது என்ன ஆகிடும் பார்த்திங்கன்னா கருகிடும். ஸோ அது வந்து யூஸ் கிடையாது அந்த மாதிரி செய்யும்போது. ஸோ நீங்கள் வந்து எண்ணெய் வந்து சூடாகிறதுக்கு முன்னாடி இந்த பேஸ்ட்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக நல்லா சூடாகி வரும். அந்த எண்ணெய் வந்து கொதிக்கிற டைமில் வரும்போது நீங்கள் வந்து சிம்மில் வச்சுருங்க. அது பொறுமையாக வந்து நம்மளுக்கு வந்து நல்லா வந்து அந்த எண்ணெயில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த பொருள் நம்ம சேர்த்த பொருள் எல்லாமே நம்மளுக்கு வந்து நல்லா குக் ஆகி நம்மளுக்கு வந்து அந்த இலை எல்லாமே பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகி நம்மளுக்கு ஒரு கிறிஸ்பினஸ்ஸாக வரும். ஸோ அந்த டைமில் வந்து எண்ணெயை நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் பொறுமையாகவே நீங்கள் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த எண்ணெயை வந்து காசுங்க. கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். பட் ஆனால் நம்மளுக்கு வந்து நல்லா பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்து ஆயில் வந்து கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் காய்ச்சி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அந்த ஆயிலை வந்து நீங்கள் வந்து டெய்லியுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து இவ்வளோ நேரம்
நேரம் தான் வச்சு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணணும் அப்படிலாம் இல்லை உங்களுக்கு ஆயில் டெய்லியுமே வைக்க பிடிக்காதுன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு 1 or 2 ஹவர்ஸ் மட்டும் வச்சுட்டு கூட நீங்கள் வந்து ஹேர் பாத் எடுக்கலாம். அப்படி இல்லைனா நைட்டு ஃபுல்லாக நீங்கள் வச்சுட்டு கூட மார்னிங்கில் எழுந்து நீங்கள் வந்து ஹேர் வாஷ் வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆயில்ஸ்லாம் வைக்கும்போது கண்டிப்பாக சிகக்காய் யூஸ் பண்ண பாருங்கள். இல்லைனா மைல்டான ஷாம்பு வச்சு நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ண பாருங்கள். ஸோ இந்த ஆயிலை வந்து நீங்கள் காய்ச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு இது குழந்தைங்கள்லேருந்து நீங்கள் பெரியவங்க வரைக்குமே தாராளமாக இந்த ஆயிலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களோட ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகி உங்களுக்கு ஹேர் க்ரோத்துமே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு க்ரே ஹேர் அதாவது வந்து இளநரை பிரச்சனைலாம் இருந்தால் கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த ஆயில் வந்து யூஸ் பண்ண உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் எல்லாமே கண்ட்ரோல் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஸ்கேல்பில் வரக்கூடிய இச்சினஸ், அதுக்கப்புறம் வந்து டேண்ட்ரஃப், இது எல்லாமே நம்மளுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக தேங்காய் நார் மாதிரி இருக்கும். அது எல்லாமே நம்மளுக்கு வந்து நல்லா ஹேர் வந்து சாஃப்டாக இருக்கும். எதனாலன்னு பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து ஃப்ளாக்ஸீட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து ஹேரோட ஃப்ரிஸினஸ்லாம் இல்லாமல் நல்லா ஹேர் வந்து நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இது கூடவே நீங்கள் இன்டேக்காக வந்து கருவேப்பிலை, நெல்லிக்காய் இது எல்லாமே நீங்கள் வந்து ஜூஸாக நீங்கள் வந்து இன்டேக் எடுத்துக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் டெய்லியுமே நீங்கள் வந்து ஒரு 10லேருந்து 15 கருவேப்பிலை பேரை நீங்கள் வந்து நல்லா மென்று நீங்கள் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு வரலாம் டெய்லி மார்னிங்கில். இதுவுமே உங்களுக்கு வந்து ப்ரீமெச்சூர் க்ரே ஹேர்க்கெலாம் வந்து ரொம்பவே நல்லது. உங்களுக்கு வந்து ரொம்ப நரமுடி வந்து வராமல் நம்மளுக்கு வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லா ஹேரோட க்ரோத்துக்குமே சரி, ஹேர் ஃபாலுக்குமே சரி ரொம்பவே நல்லது. ஸோ இந்த டிப்புமே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் இன்டேக்காக. அது மட்டும் இல்லை அயன் ரிச்சான ஃபுட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து எடுத்துக்கும் போது உங்களுக்கு ஹேர் ஃபாலுமே நல்லாவே கண்ட்ரோல் ஆகி கொடுக்கும். பேரிச்சம்பழம் இந்த மாதிரிலாம் நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி அயன் ஃபுட்டு, அதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலை, நெல்லிக்காய், பேரிச்சம்பழம் இதெல்லாமே நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்து நீங்கள் வந்து இந்த ஆயில் வந்து நீங்கள் வந்து உங்கள் தலையில் ஹேரில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு 3 to 6 மந்த்லேயே ஒரு நல்ல க்ரோத்தும் தெரியும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து நரமுடிலாம் இருந்தாலுமே அதெல்லாமே நல்லா கண்ட்ரோல் ஆகும். புதுசாக வந்து நிறைய வராது. அதுவுமே கண்ட்ரோல் பண்ணி நம்மளுக்கு வந்து கொடுக்கும். நீங்கள் இந்த வந்து டெய்லியுமே நீங்கள் வந்து ரெகுலராக இந்த ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து சைனஸு, கோல்டு இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குன்னா கூட நீங்கள் வந்து இதை தாராளமாக நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணலாம். இது எதுவுமே பண்ணாது. உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஹேர் க்ரோத் தான் கிடைக்கும். ரெகுலராக அப்ளை பண்ண முடியலனா கூட வீக்லி ஒரு 2 to 3 டேஸாவது அப்ளை பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. மைல்டான ஷாம்பு, சிக்குக்காய் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஆயில் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருக்க பொருள் எல்லாமே அதை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அது தொட்டு பார்க்கும்போது நல்லா கிறிஸ்பியாக நல்லா நம்மளுக்கு வந்து தொடும்போதே நரன்னு உடைய ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சு நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணி ஒரு கிளாஸ் பாட்டிலில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 month அளவுக்கு நம்மளுக்கு வந்து கெடாமல் இருக்கும். நீங்கள் இதை வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். இந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டார்க் க்ரீனிஷ் கலரில் இருக்கும். வாசமும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு எதனாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.